விதி வந்தால் சாவதா என்று சொல்லி மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு சொன்னார், என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் நீங்கள் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், சமாதானத்தை தருவேன் என்றார். இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த கடைசி நாட்களிலே பஞ்சங்கள் உண்டாகும், நோய்கள் உண்டாகும், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். இயேசு வருகைக்கு அடையாளமாக இருக்கும். இயேசுவின் வருகை ஒரு வினாடியில் இருக்கிறது. எப்பொழுது வேண்டாலும் நடக்கலாம், சம்பவிக்கலாம். இந்த வருஷம் முடிய போகிறது, இந்த வருடம் முடிய போகிறது. இயேசு வரப்போகிறார். எப்பொழுது வேண்டாலும் வரலாம் சகோதரனே. 1000 வருஷம், கர்த்தருக்கு 1000 வருஷம் ஒரு நாளை போன்றது. ஒரு நாள் கர்த்தருக்கு 1000 வருஷம், கர்த்தருக்கு 1000 வருஷத்தை போன்றது. இயேசு வரப்போகிறார். அவர் வானங்களில் இருந்து இறங்கி வரப்போகிறார். மேகங்கள் மீது இயேசு வரப்போகிறார். சத்தம் நடுவானத்திலே தொனிக்க போகிறது. சத்தமிட போகிறார். உலகத்தின் சத்தம் அல்ல, இயேசுவின் சத்தம். இயேசுவின் சத்தத்துக்கு முன்பாக எந்த சத்தமும் இருக்காது. அது பரிசுத்தமான ஒரு சத்தம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இயேசு வரப்போகிறார். கர்த்தர் வரப்போகிறார். அவர் சொன்ன வார்த்தையே மனிதனை நியாயம் தீர்க்கும். அவர் சொன்ன வார்த்தையே சமாதானமான வார்த்தை. மனம் திரும்புங்கள். தேசத்திலே சமாதானம் இல்லை, பட்டணத்திலே சமாதானம் இல்லை. இயேசு வரப்போகிறார். மனம் திரும்ப சகோதரனே. இன்று நீ மரித்தால் நீ எங்கே போவாய்? சொல்ல முடியாத வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறது. கொடூரமான வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறது. மனிதனை அவர் மணிக்கணக்கிலே கொல்லக்கூடிய வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறது. யாராலுமே கண்டுபிடிக்க முடியவில்லை, யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. மனிதன் நல்லதா பேசுகிறான், மனிதன் நல்ல முறையாக பேசுகிறான், நல்ல முறையில் சிரிக்கிறான், வீட்டுக்கு புறப்படுகிறான், தூங்குகிறான். காலையிலே பார்த்தால் அவனை எழுப்ப முடியவில்லை. வியாதி சரீரம் முழுவதுமாக வியாதி, கொடூரமான வியாதி. மரணம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நீ சேர்த்து வைத்திருக்கிற பொன்னும் வெள்ளியும் ஆஸ்தியும் கூட ஒன்றும் வரப்போகாது, வராது. இயேசு சொன்னார், மனம் திரும்பு சகோதரனே, மனம் திரும்பு. இயேசு வரப்போகிறார். இப்போது கொள்ளை நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது, மனிதனுக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை. இன்றைக்கு ஆச்சரியப்படுகிறோம். நல்லாதான் பேசிக் கொண்டிருக்கிறார். திடீரென்று மரணம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. யாருக்கும் சொல்ல முடியாது. மனம் திரும்பு சகோதரனே. நீ யோசித்துக் கொண்டிருப்பாய். நாளைக்கு நான் எழுந்திருப்பேன், நாளைக்கு நான் வேலைக்கு போவேன். நீ ஒரு கனவோடு படுத்துக் கொண்டிருப்பாய். ஆனால் உன் கனவு அது மண்ணோடு மண்ணாக போய்விடும். இயேசு சொன்ன வார்த்தையே சத்தியமுள்ள வார்த்தை. மனிதர்கள் தூங்கும் போது சத்ருவானவன் பிசாசானவன் சொப்பனத்திலே கனவிலே விதைகளை விதைக்கிறானா, தலைகளை விதைக்கிறானா, பாவத்தை தூண்டி விடுகிறான், பாவம் என்னும் குப்பையை போடுகிறான். இயேசு வரப்போகிறார். உன் வாழ்க்கை கரைப்படுகிறது, இருதயம் கரைப்படுகிறது. மனம் திரும்பு சகோதரனே, மனம் திரும்பு. இயேசு வரப்போகிறார். இயேசு ஒருவரே ரட்சிக்க முடியும், வேறு யாராலும் உன்னை ரட்சிக்க முடியாது. இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே பரிசுத்தர், இயேசு ஒருவரே பரிசுத்தர், இயேசு ஒருவரே ரட்சகர், இயேசு ஒருவரே மீட்பர், இயேசு ஒருவரே அதிபதியாக இருக்கிறார், இயேசு ஒருவரே அதிபதியாக இருக்கிறார். வரப்போகிறது சத்தியம், மீண்டும் வரப்போகிறது சத்தியம். மனம் திரும்பு சகோதரனே, உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார்.
போதை மயக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். கஞ்சாவிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். கஞ்சாவிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். பிடியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். சிகரெட் கொடியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். குடி பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். குடியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். குடும்பத்திலே சமாதானம் இல்லையா? குடும்பத்திலே சமாதானம் இல்லையா? விடுவிக்கிறார். இயேசு விடுவிக்கிறார். சூனிய கட்டா, மாந்திரிக கட்டா, வியாதியின் கூரா, வியாதியின் கட்டா, சாப கட்டா, நாங்கள் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்க முடியும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனின் மகிமையை காண்பாய். இன்றைய ரட்சணை நாள், மனம் திரும்பக்கூடிய நாள், மனம் திரும்பக்கூடிய நேரம். மனம் திரும்பு சகோதரனே, சகோதரனே மனம் திரும்பு. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா.